நாம் அறிவுபூர்வமாக வாழணுன்னா நம்மளை சுற்றி ஒரு அறிவுபூர்வமான ஆட்கள் இருக்கணும். அப்போ தான் நாம் அறிவுபூர்வமாக வாழ முடியும். நம்ம பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. இப்போ இப்போ நம்ம அறிவாளியாக இருக்கணும், நான் மட்டும் அறிவாளியாக இருக்கணும், மற்றவங்களாம் முட்டாளாக இருக்கணும்னா அப்போ எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்காம போயிடும். ஒரு அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பேச்சு துணைக்கு தன்னுடைய இருக்கிற அறிவை பகிர்ந்து கூட நினைப்பாங்களே. அப்போ தன்னுடைய அறிவு அதோட முக்கியத்துவம் தெரியாத ஒரு மக்கள் இருக்காங்க சுற்றி, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா அப்போ இவரோட முக்கியத்துவமே இவருக்கும் தெரியும். பேசினா தானே தெரியும், பேசினா தான் இவருக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே தெரியும். அப்போ இவரை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும். அப்போ சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க, நமக்கு தான் நிறைய அறிவு இருக்குது அப்படின்னா நாம் மட்டும்தான் அறிவாளியாக இருக்கணும், மற்றவங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய முக்கியத்துவமே நமக்கு தெரியாமல் போயிடும். நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்காம போயிடும், வாழ்க்கையே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாருமே அறிவுடையவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ யார்கிட்ட வேணாலும் நீ பேசலாம். அப்போ உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பேசும்போது தான் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரிய வரும். இல்லை மனசுக்குள்ளே இருக்குது, மனசு ஓடும்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. நமக்குள்ளே மனசு மேலோட்டமாக தான் காட்டும். அந்த மேலோட்டமாக ஒரு குறிப்பு மாதிரி தான் போகும். அந்த குறிப்பை எடுத்துகிட்டு பேசும்போது தான் அது டீட்டெயிலாக அதுக்குள்ளே நமக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கே தெரிய வரும். மனசுங்கிறது மேலோட்டமாக குறிப்புகளை தான் எடுத்துக்காட்டும். அந்த குறிப்புக்கு பின்னாடி ஒரு குறிப்பையே தலைப்பாக எடுத்து 1 மணி நேரம் கூட பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம், நாள் முழுதும் பேசலாம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே விஷயம் இருக்குது. அதனால் வெறும் மனதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நமக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறத காட்டில் பேசினா தான் நம்மளை பற்றின ஒரு வியப்பு அதிகமாகும். நம்மளை பற்றி மற்றவங்களுக்கும் தெரிய வரும். மற்றவங்களும் இப்போ எல்லாருமே அறிவுடையவர்களாக இருக்கணும், நாமளும் அறிவுடையவராக இருக்கணும், மற்றவங்களும் அப்போ தான் நமக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடைப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரில, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையுமே பேச முடியாது. உங்கள் பேச்சை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னோ பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போது உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உங்களால் யார்கிட்டையும் பேச முடியாது. அப்போது மற்றவங்க பேசினாலும் அது உங்களுக்கு பெருசாக ஒன்று புரியாது. அப்போ எல்லாருமே அறிவுடையவர்களாக இருக்கிற ஒரு உலகத்தில் எங்கே வேணாலும் நீ பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். உன்னுடைய பேச்சை புரிந்து கொள்கிற அறிவு எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் பேசலாம். யார் பேசுகிறதையும் கேட்குற ஆர்வம் இருக்கும். உனக்குள்ள ஒரு அறிவு தான், அதற்கு இணையான அறிவு தான் உன்னை சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது போல தான் அவங்ககிட்டையும் வியப்பான அறிவு இருக்குது. அப்போ அவங்க பேசுகிறதையும் நம்ம கற்றுக்கலாம், அவங்ககிட்டேருந்தும் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதையும் நம்ம மற்றவங்ககிட்ட பேசலாம். அப்போ பேசுவதற்கான வாய்ப்பு, பேசுவதை கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். நல்லாயிருக்கும். மனித உறவுகளே மனிதர்களை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா நான் பெரிய ஆள், நான் பணக்காரனாகணும், நான் உயர்ந்தவராகணும், நான் அறிவுடையவராகணும், அப்போ மற்றவங்க தாழ்ந்த நிலையில் இருக்கணும், அப்போ தான் எனது உயரம் தெரியும் அப்படின்னு நினச்சி என்ன நினைக்கிறாங்கனாக்கா, தான் மட்டும் உயர்வான இடத்துல அப்படின்னு தான் மட்டும் அறிவுடையவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல், பேசுவதற்கு ஆள் இல்லாமல் தனிமையில் மாட்டிக்கொள்கிறார்கள். மனிதர்கள் இப்படி தான் தனிமையில் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா, நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர். ஒரு குடும்பத்திலே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு 4 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் விஞ்ஞானி, ஒருத்தர் மருத்துவர். கடைசியில் பார்த்தா வளர்ந்த பிறகு இவங்க 3 பேரும் பேசிக்க மாட்டேன்றாங்க. இவர் மருத்துவத்தை பற்றி விஞ்ஞானிக்கு தெரிய மாட்டேங்குது, விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அந்த இன்ஜினியருக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியும் மாட்டிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான அறிவு இருக்கணும். எல்லோரும் அறிவுடையவராகிறது முக்கியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாருடைய அறிவையும் புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அவருடைய அறிவை என்னால் புரிஞ்சிக்க முடியும், என்னுடைய அறிவை அவரால் புரிஞ்சிக்க முடியும், அந்த மாதிரி அறிவு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விஞ்ஞானி, இவர் டாக்டர், எல்லோரும் படிச்சிருக்காங்க சரி, ஆனால் அவர் விஞ்ஞானியோட அறிவு இவருக்கு தேவையில்லை, யார் டாக்டருக்கு தேவையில்லை. டாக்டரோட அறிவு இன்ஜினியருக்கு பெரிய வியப்பாக இல்லை, அது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இன்ஜினியர் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அவர் துறையில் இருக்குது. இப்படி மக்கள் தனிமையில் மாட்டிக்கிறாங்க. எல்லோரும் படிச்சிருக்காங்க, ஆனால் யாரோடய பேச முடியல. இன்ஜினியர் டாக்டர் கூட பேச முடியல, இன்ஜினியர் கூட தான் பேச ஆர்வமாக இருக்குது. ஒரு விஞ்ஞானி கூட தான் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஒரு டாக்டர் கூட தான் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் ஒரே வீட்டில் ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் பொறியாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பேரும் ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, 3 பேரும் டாக்டர் ஆகிட்டா இதில் யார் பெரிய டாக்டருங்கிற போட்டி வந்துடுது. நான் தான் பெரிய டாக்டர், நான் சொல்கிறது நீ கேட்கணும். அப்புறம் அதிலே 3 பேருமே டாக்டர்னால் அதில் ஒருத்தர் கண்டாக்டராக இருக்கார், ஒருத்தர் பல் டாக்டராக இருக்கார். அப்போ இவர் பிரச்சனை அவருக்கு பெருசு, அவர் பிரச்சனை அவருக்கு பெருசு, இவரோட பிரச்சனை இவருக்கு பெருசாக தெரில, அதை கேட்கணுங்கிற ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி அறிவாளி ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி அறிவாளியானால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உறவு முறைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுது.
எல்லாம் தனிமைப்படுத்தப்படுகிறது. அதனால் எல்லாரும் ஒரே மாதிரியான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரே மாதிரியான அறிவு எப்படி சாத்தியம் அப்படின்னா, அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே தொழிலை செய்யணும். இப்போ விஞ்ஞானி, மருத்துவர், இன்ஜினியர் இதெல்லாம் என்னது, ஆசிரியர், கலெக்டர் எல்லாமே ஒரு தொழில் தானே. அப்போ எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசணும். எல்லாருடைய அறிவும் எல்லாருமே புரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் ஒரே தொழில் செய்யணும். அப்போ எல்லோரும் மருத்துவர் ஆகிடலாமா? அப்போ எல்லோரும் விஞ்ஞானி ஆகிடலாமா? அது முடியாதுல்ல, அது தேவையும் இல்லைல்ல. அப்போ எல்லோரும் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் எல்லோரும் விவசாயி ஆவாங்க. எல்லோரும் செய்கிற தொழில் ஒன்று தான், விவசாயம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அதில் வந்து எல்லோரும் ஒரே தொழில் தான் செய்வாங்க. என்ன தொழில்? விவசாயம். எல்லாருமே விவசாய தொழில், எல்லோரும் ஒரே மாதிரியான தொழில். ஒருத்தர் நெல், ஒருத்தர் கரும்பு, ஒருத்தர் வாழை அந்த மாதிரி விளைவிக்காமல் ஒருத்தருடைய விளைநிலத்தில் என்ன விளையுதோ அதை தான் பக்கத்தில் உள்ளவர் விளைவிக்கணும். அந்த ஊரில் உள்ளவர் அத்தனையும் அந்த ஊர் ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்தில் என்ன இருக்குதோ அதை தான் எல்லாருமே விளைவிக்கணும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு நடைமுறை. தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்க வியாபாரம், விற்பனை, விவசாய நிலத்தில் உற்பத்தி பண்ணுறதை வியாபாரம் பண்ணுற நடைமுறையெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க சாப்பாட்டுக்காக அவங்கவுங்க உற்பத்தி பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தனக்கு தேவையான அனைத்தையும் தனது விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும். 2 ஏக்கர் விளைநிலம் ஒருத்தர் கொடுத்துட்டா அவரோட விளைநிலத்தில் 2 தென்னை மரம், ஒரு 2 கொய்யா மரம், 3 வாழை மரம், 4 பலா மரம், இந்த மாதிரி இப்படி அன்னாசி மரம் 2, இப்படி எல்லா மரமுமே அந்த 2 ஏக்கர் நிலத்தில் இருக்கணும் ஒருத்தருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு எல்லா பழமும் தானே தேவை. கத்திரிக்காய் இருக்கணும், வெண்டைக்காய் இருக்கணும், இது எல்லாமே எல்லாருடைய நிலத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தருடைய நிலத்தில் 2 தென்னை மரம் இருக்குன்னா அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தருடைய தென்னை மரத்தில் 2 தென்னை மரம் தான் இருக்கணும். ஒருத்தருடைய வாழை மரத்தில், ஒருத்தருடைய விளை நிலத்தில் வந்து 3 வாழை மரம் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய விளை நிலத்துலையும் 3 வாழை மரம் தான் இருக்கணும். ஒருத்தருடைய விளைநிலத்தில் 2 பலா மரம் இருக்குதுன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலேயும் 2 பலா மரம் தான் இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போது எல்லோரும் ஒரே மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்களா, ஒரே மாதிரியான தொழில், அப்போது ஒரே மாதிரியான பிரச்சனையை எல்லோரும் சந்திப்பாங்க. அப்போ யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். யார் வேணாலும் உன்னுடைய பிரச்சனை தான் அவங்களோட பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான விவசாய நிலம், ஒரே மாதிரி 2 ஏக்கர் நிலம், உனக்கு 10 ஏக்கர் இவனுக்கு 2 ஏக்கர் அப்படின்னா அவரோட பிரச்சனை வேறு இவரோட பிரச்சனை வேறு. அவர்கிட்ட போய் பேச முடியாது. ஏன்னா நான் 10 ஏக்கர், உங்கள்கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன்? ஆனால் எல்லாருக்கும் 2 ஏக்கர் தான். அதனால் எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் தான் கொடுக்கணும். அதில் விளைய வைக்கப்படுகிற மரங்கள், செடிகள் எல்லாம் எண்ணிக்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கணும். நீ ஒரு மாடு வளர்க்குறன்னா அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒரே ஒரு மாடு தான் வளர்க்கணும். நீ ஒரு ஆடு வளர்க்குறிய அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆடை தான் வளர்க்கணும். அதுக்கு அதிகமாக வளர்க்கக்கூடாது. அதுவும் ஊர் கூடி முடிவெடுக்கணும். ஒரு விளைநிலத்தில் என்னெல்லாம் தேவை என்பதை, என்னெல்லாம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை அந்த ஊர் கூடி முடிவெடுக்கணும். இதுதான் இருக்கணும், இதுதான்ப்பா ஊர் கூடி முடிவெடுத்தது, கொய்யா மரம் 3 தான் இருக்கணும், யாரும் அதிகமாக வளர்க்கக்கூடாது. அது வளர்த்தாங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா அதுக்காக வந்து மரண தண்டனைலாம் கிடையாது. ஏன்னா அதை பிடுங்கி போடணும். அப்புறம் வந்து நிறைய வேறு சலுகைகள்லாம் கிடைக்காது. நிறைய சலுகைகள் ஊர் நிர்வாகத்திலேருந்து கிடைக்காது. ஒரு பிரச்சனைனா ஊர்கிட்ட போய் நிற்க முடியாது. அது மாதிரி அந்த மாதிரி சமத்துவமான ஒரு அப்போ தான் யார்கிட்ட வேணாலும் நீ யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரப்போகுது எதிர்காலத்தில். அப்படி தான் வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்கள் சமத்துவமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கை அப்படிப்பட்டதான். இது எப்படி ஒரு அற்புதமான விஷயமா இருக்குல்ல, ஒரு தொழிலில் எப்படி சமத்துவம் சாத்தியம் என்பது. இப்படி இருந்தால் அதனால் தொழிலில் சமத்துவம் இருந்தால் தான் மனித உறவுமுறை நல்லாயிருக்கும். நீ இன்ஜினியரு, நான் டாக்டரு, நான் கலெக்டர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோடு இருப்பாங்க. இவர் அவர்கிட்ட பேச மாட்டார், இவர்கிட்ட பேச மாட்டார். பேசுகிறதுக்கு நேரம் இல்லைப்பா. நான் ஒரு வாத்தியார்னா வாத்தியார்கிட்ட பேசுகிறதுல எனக்கு நேரம் இருக்குது, அதில் யூஸ் இருக்குது. நான் ஒரு வாத்தியார், நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் நெருங்கி நட்பு வச்சுக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை இருக்குது? வாத்தியாரில் பார்த்தீங்கன்னா எல்லா வாத்தியாரும் பேச மாட்டாங்க. தமிழ் வாத்தியார்கிட்ட தான் ஆர்வம் காட்டுவாங்க. அறிவியல் வாத்தியார்கிட்ட தான் ஆர்வம் காட்டுவாங்க. ஓவிய வாத்தியார்கிட்ட தான் ஆர்வம் காட்டுவாங்க. உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட தான் ஆர்வம் காட்டுவாங்க. தலைமை ஆசிரியர்கிட்ட தான் ஆர்வம் காட்டுவாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா அங்கேயே ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு துப்புரவு பணி அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் துப்புரவு பணியாளர் இருக்காங்கன்னா அவங்க கூட உட்காந்து ஒரு ஆசிரியர்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து நவீன சாதி ஏற்றத்தாழ்வு, நவீனப்படுத்தப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு. இது அங்கே தேவையாக இருக்குது. அப்படி தான் தலைமை ஆசிரியர்னால் அவர் மற்றவர்கிட்ட இடைவெளியை கடைபிடிக்கணும். அப்போ தான் மற்ற ஆசிரியர்களை வேலை வாங்க முடியும். நெருங்கி நட்பெல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தால் வேலை வாங்க முடியாது. அப்போ இந்த இடைவெளி அங்கே தேவையாக இருக்குது. சரி.